சிறகடி காசை அடுத்த வர எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா, மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அம்மா வீட்டுக்கு வந்து அவருக்கு வந்து நானும் சீதாவும் வாழ்நாள் ஃபுல்லா நல்லபடியா பேசி சிரிச்சு வாழணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்றாங்க. உடனே சத்யா மீனா கிட்ட, "உனக்கு சீதா பேசாம இருக்கிறது கஷ்டமா இல்லையாக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து சீதா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம மீனாவை வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. "என்னை மன்னிச்சிருக்கா, என் மேல தான் தப்பு. நான் தான் மாமாவை புரிஞ்சுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த ஆட்டோக்காரி டைரக்டா சீதா கிட்ட வந்துட்டு, "நான் தான் அந்த பணத்தை வந்து திருடினேன். என்னையும் காப்பாற்றி உங்கள் வேலையும் இவர் காப்பாற்றி கொடுத்துருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பற்றி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் சீதா முத்துவை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் மீனா கிட்ட வந்து, "மாமா ஒரு தப்பு பண்ணல, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணி சீதா வந்து, "என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு" சொல்லிட்டு அழறாங்க. "நீ அழாத சீதா, நீயும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அக்கறையோடு இருக்கார் முத்து. ஆனால் இந்த அருண் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவை அந்த ஃபேமிலியிலேருந்து பிரிக்கணுங்கிற எண்ணத்தோடு மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது சீதா வந்து அருண் பேச்சை கேட்காம முத்துவை புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.